கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த நாகராசா அலெக்ஸ் என்று சொல்லப்படுகிற இளைஞன் போலீசாருடைய விளக்கு மறியல்ல வைத்து உயிரிழந்திருந்தவர். இதற்கு பிறகு நடைபெற்ற விசாரணைகள்ல இந்த உயிரிழப்புக்கும் வட்டுக்கோட்டை போலீசாருக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டு 4 போலீசார் கைது செய்யப்பட்டவர்கள். இன்றைக்கு அந்த 4 போலீசார்ல இருந்து ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த அலெக்ஸோட சேர்த்து கைது செய்யப்பட்ட அவருடைய நண்பனுடைய வாக்குமூலம் வெளியாகி இன்றைக்கு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதே போல இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய சொத்து விவரங்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அப்படி அந்த பத்திரத்துக்குள்ள என்ன இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு சகல உண்மைகளுமே தெரிய வந்திருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நின்று கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய நாகராசா அலெக்ஸ் என்று சொல்லப்படுகிற இளைஞன் போலீசாருடைய விளக்கு மறியல்ல வைத்து உயிரிழந்திருந்தவர். இதற்கு பிறகு நடைபெற்ற விசாரணைகள்ல 2 பிரதானமான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றது. ஒன்று, இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அலெக்ஸ் வழங்கின ஒரு காணொளி வாக்குமூலம். அதாவது இவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னதாக இந்த வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்படும் போது அங்க வைத்து இந்த போலீஸ் நிலையத்தில் எனக்கு என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி அவருடைய உறவினர்கிட்ட காணொளி ரீதியாக ஒரு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அதே போல இரண்டாவது, இந்த அலெக்ஸோட சேர்த்து கைது செய்யப்பட்ட அவருடைய நண்பர் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சாட்சியம். இதுல இந்த அலெக்ஸ் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, நானும் என்னுடைய நண்பர்களும் கதைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் வட்டுக்கோட்டை போலீசாரால நான் மரக்கடத்தல் வழக்கு என்று சொல்லி கைது செய்யப்பட்டு அங்க வைத்து சரமாரியாக தாக்கப்பட்ட நான். அதாவது கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு மேல தொங்க விடப்பட்டு எனக்கு சரமாரியான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதை விட என்னுடைய முகத்துல பெட்ரோல் ஊத்தின பொலித்தீன் கட்டப்பட்ட கூட நான் தாக்கப்பட்ட நான். என்னுடைய கைகள் அசைக்க இல்லாம இருக்குது என்று சொல்லி அலெக்ஸ் ஒரு காணொளி வாக்குமூலத்தையே கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலம் இப்பவும் சகல சமூக வலைத்தளங்களையுமே பார்க்கக்கூடியது போல் இருக்குது. அதே போல இந்த அலெக்ஸோட சேர்த்து கைது செய்யப்பட்ட அவருடைய நண்பர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, கடந்த 8ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அன்றைய நாள் மாலை நேரத்தில் நானும் அலெக்ஸும் கதைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் வட்டுக்கோட்டை போலீசாரனுடைய ஒரு நீல கலர் முச்சக்கர வண்டி எங்களை நோக்கி வந்தது. அவர்கள் வந்து இந்த அலெக்ஸை பார்த்து ஒரு மரக்கடத்தல் வழக்கு சம்பந்தமாக உங்களை விசாரிக்க வேணும், எங்களோட வாங்கோ என்று சொல்லி கூப்பிட்டவர்கள். ஆனா என் மேல அப்படி எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை, நான் போலீஸ் நிலையத்துக்கு வர மாட்டேன் என்று சொல்லியும் உறவினரோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த அலெக்ஸ் மறுப்பு தெரிவித்த நேரத்தில் வலுக்கட்டாயமாக அவர்கள் என்னையும் அலெக்ஸையும் அந்த முச்சக்கர வண்டிகளை ஏற்றி வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றவர்கள். ஆனா நாங்கள் எதிர்பார்த்தது போல எங்களை போலீஸ் நிலையத்துக்குள்ள கொண்டு போகாம அதற்கு அருகில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்குள்ள தான் கொண்டு போனவர்கள். அங்க அந்த கட்டடத்தினுடைய முற்பகுதியிலேயே வாயில் பகுதியிலேயே நான் நிப்பாட்டப்பட்ட நான். ஆனா அலெக்ஸ் அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு சில போலீசாரால கொண்டு செல்லப்பட்டவர்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அலெக்ஸுக்கு அடி விழுகிற சத்தமும் அலெக்ஸ் அலற சத்தமும் மட்டும்தான் எனக்கு கேட்டது. இது கொஞ்ச நேரம் இல்ல, மணித்தியால கணக்காக, அதாவது 2 இருந்து 2.5 மணித்தியாலங்கள் இப்படி அலெக்ஸ் மேல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி இந்த அலெக்ஸோட சேர்த்து கைது செய்யப்பட்ட இளைஞன் சொல்லி இருக்கிறார். இதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அந்த அலெக்ஸை கொண்டு போன அதே கட்டடத்துக்குள்ள என்னையும் போலீசார் கூப்பிட்டவர்கள். அங்க போய் பார்க்கும்போது அலெக்ஸ் ஒரு அறைக்குள்ள தொங்க விடப்பட்டிருந்தவர். அதை பார்த்து உன்னையும் இப்படித்தான் தாக்க போகிறோம் என்று சொல்லி எனக்கு பின்னுக்கு இருந்த ஒரு போலீசார் அவருடைய சப்பாத்து காலால என்ன முதுகுல உதைந்தவர். உடனடியாக நான் கீழே விழுந்ததும் இரும்பு பொல்லுகளால என் மேல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. நானும் வலி தாங்காம மிகச் சத்தமாக கதர்னான் என்று சொல்லி இந்த அலெக்ஸினுடைய நண்பர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த அலெக்ஸுக்கு நடந்தது போலவே எனக்கும் ஒரு பொலித்தீன்ல பெட்ரோலை நிரப்பி போட்டு அதை மணந்து பார்க்குமாறு கூறி எனக்கு மடித்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த பொலித்தீனை என்னுடைய தலையில சுத்தி கட்டி போட்டும் என் மேல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இதற்கு பிறகு இந்த தாக்குதல் அன்றைய தினம் நள்ளிரவு மட்டும், அதாவது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நள்ளிரவு மட்டும் நீண்டதாகவும் அதற்கு பிறகு என்னையும் அலெக்ஸையும் ஒரு தனியான அறையில் வைத்து இந்த போலீசார் பூட்டி விட்டவர்கள் என்று சொல்லி இந்த அலெக்ஸினுடைய நண்பர் சொல்லியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் என் மேல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை விட இந்த அலெக்ஸ் மேல மிக பலமான அடிகாயங்கள் இருந்தது. சொல்ல போனா அலெக்ஸால அவருடைய கைகளை கூட அசைக்க முடியாத நிலை இருந்தது. நான் தான் அவருடைய கையை பிடித்து என்னோட இடத்துக்கு இறக்க வேண்டியிருந்தது. அவரால் சுயமா எதையுமே செய்ய முடியல.
இதால அவர் சிறுநீர் கழிக்கிறதுக்கும் நான் தான் உதவினான். இதுல ஒரு கட்டத்தில் அவருடைய சிறுநீர்ல இரத்தம் பெறுறதாக அலெக்ஸ் என்ன பார்த்து கூறி சரியாகவே கவலைப்பட்டிருந்தவர். இதற்கு பிறகு 2 நாட்கள்ல எங்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லதாக சொல்லி ஒரு ஆயுள்வேத வைத்தியர்கிட்ட அழைத்துச் சென்றவர்கள் அதற்கு முன்னுக்கு எங்களை தாக்கின போலீசார் என்னட்ட வந்து எப்படி இந்த அலெக்ஸுக்கு கைகள்ல காயங்கள் ஏற்பட்டது என்று சொன்னா அலெக்ஸ் கட்டவிடப்பட்டது வெறும் நைலோன் நோட்களால. இதால அவருடைய கைகள் இரு மரங்களையுமே சரியான காயங்கள் ஏற்பட்டிருந்தது. இதால இந்த வைத்தியர் எப்படி இந்த காயங்கள் ஏற்பட்டது என்று சொல்லி எங்களை கேட்டா அலெக்ஸ போலீசார் ஒரு கதிரையில கட்டி வச்சிருந்தவர்கள் அதையும் மீறி அலெக்ஸ் தப்பிக்க முயன்றதால் தான் இப்படியான காயங்கள் ஏற்பட்டது என்று சொல்லி அந்த வைத்தியர்கிட்ட சொல்லணும். நீங்கள் தப்பித்தவரை உண்மை இங்க நடந்த விடயங்களை சொன்னா உங்களை வேறு ஒரு வழக்கில் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி இந்த வட்டுக்கோட்டை போலீசார் என்ன மிரட்டினதாகவும் அலெக்ஸினுடைய நண்பர் கூறியிருக்கிறார். இதற்கு பிறகு அந்த போலீசார் சொன்னது போலவே இவரும் அந்த ஆயுள்வேத வைத்தியர்கிட்ட சொன்னதாகவும் அவர் அலெக்ஸ வைத்தியசாலைகளில் ஒப்படைக்கும்படியும் எனக்கு கைகளில் பூசுறதுக்கு ஒரு எண்ணெயும் தந்தவர். இதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் நாங்கள் அந்த அறையில தான் தங்க வைக்கப்பட்டிருந்த நாங்கள் அதற்கு பிறகு எங்கள் இருவருடைய கைரேகைகளையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் இருவருமே ஒரு சட்ட வைத்திய அதிகாரிக்கு முன்னுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட நாங்கள். இங்கேயும் அந்த போலீசார் சொன்னது போலவே நான் அந்த காயங்களுக்கான காரணத்தை கூற அதற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட நாங்கள். இங்க அலெக்ஸினுடைய காயங்கள் மிகப்பெரியதாக இருந்து அவரால் சுத்தமாக முடியாததாக இருந்ததால அவர் கீழ்த்தளத்திலையும் நான் மேல் தளத்திலையும் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். இதால அலெக்ஸுக்கு என்ன நடந்தது அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. இதற்கு பிறகுதான் அலெக்ஸ் ஒரு கட்டத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கூட எனக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் ஒரு சில நாட்கள்ல இந்த அலெக்ஸினுடைய நிலைமை மோசமாக அலெக்ஸினுடைய நண்பர் யார் என்று சொல்லி என்ன தேடி வந்து இப்படி அலெக்ஸுக்கு சரியா இயலாமை இருக்குது அவர் ஒருவர் கூட இருந்து பார்த்துக்கொள்ள வேணும் நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்களா என்று சொல்லி கேட்கும்போது அதற்கு நான் சம்மதம் தெரிவிச்சு நான் இருந்த அறைக்கு அலெக்ஸ் அழைத்து சென்றான். அங்க நான் ஆரம்பத்தில் அலெக்ஸை எப்படி காயங்களோட பார்த்தனோ அதே போலதான் அலெக்ஸ் மிகவும் இயலாமை இருந்தவன். சொல்ல போனா அவர் ஆரம்பத்தில் இருந்தது போல அவருடைய கையை கூட அவரால் அசைக்க முடியல. இதால அவருடைய உடுப்பு துவைக்கிறதுல இருந்து அவரை குளிப்பாற்றுறதுல இருந்து சகல வேலைகளையுமே நான் தான் செய்தனான். இப்படி ஒரு நாள் அலெக்ஸ் என்னோட பல விடயங்களை கதைத்துக் கொண்டிருந்தவர் அன்றைய இரவு பொழுதிலேயே அவருடைய கையை நான் எடுத்து அசைத்து வைக்க முற்படும் போது அவருடைய உடம்பு குளிர்றதை அவதானித்த நான் அன்றைய தினமே அலெக்ஸ் உயிரிழந்து விட்டார். இதற்கு பிறகுதான் நாங்கள் போலீசாருக்கு தகவல் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த அலெக்ஸினுடைய நண்பர் ஒரு பரபரப்பான வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். இதற்கு பிறகு இந்த விடயங்கள் எல்லாமே வெளியில வந்த பிறகு இந்த கொலையோட அதாவது ஒரு இளைஞரை கொண்டு போய் போலீஸ் நிலையத்துக்குள்ள வைத்து அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 4 போலீசார் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்களை இந்த அலெக்ஸினுடைய நண்பர் நீதிமன்றத்தில் வைத்து அடையாளம் காட்டியிருந்தவர். அவரை நேரடியாகவும் அதே போல அங்க அடையாளங்களை சொல்லியும் இந்த 4 போலீசாரும் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள். இதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு நீண்ட விசாரணை இடம்பெற்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தாலேயே இந்த அலெக்ஸினுடைய கொலை ஒரு ஆட்கொலை தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது. இப்படி இருக்கேங்க இதோட குற்றம் சாட்டப்பட்ட இந்த 4 போலீசார் மேலையும் இப்பவும் விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. இந்த வழக்கு விசாரணைகள் இன்னமும் நிலுவையில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 4 போலீசார்ல இருந்து ஒருவருக்கு இப்ப என்ன நடந்திருக்குது என்று சொன்னா பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. இது ஒரு சாதாரண விடயம் தானே என்று கேட்டா இது ஒரு சாதாரண பதவி கிடையாது. OIC அதாவது ஒரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் நடந்திருக்குது. இருந்தாலும் இது தொடர்பில் இப்ப வரைக்கும் எந்த விதமான விடயங்களும் முன்னெடுக்கப்படல. பல கண்டனங்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்குது. ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடிய தரப்புகள்ல இருந்து எந்த விதமான கருத்துக்களோ இல்ல மாற்று நடவடிக்கைகளோ எடுக்கப்படல. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விதித்த காலக்கெடு நேற்றைய தினம் 10ஆம் தேதியோட முடிவடைந்த நிலையில அவர் நேற்று இரவு பொழுதுல ஒரு பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்திருக்கிறார். உடனடியாக சகல ஊடகங்களுமே அதை தலைப்புச் செய்தியாகி இருந்தது. அதாவது மஹிந்த ராஜபக்ச அவருடைய சொத்து பட்டியலை சமர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி பல ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனா அவர் சமர்ப்பித்த கடிதத்துக்குள்ள என்ன இருந்திருக்குது என்று சொன்னா இவர்கள் எதிர்பார்த்தது போல அவருடைய சொத்து விவரம் இருக்கல. வெறுமனவே என்னட்ட கணக்கெடுக்க முடியாத சொத்து இருக்குது. அதை நான் கணக்கெடுக்கணும் உங்களுக்கு தரவுகளை தரணும் என்று சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் வேணும் என்று சொல்லி இந்த 3 வரிகள் தான் அதுல இருந்ததாக இன்றைக்கு தெரிய வந்திருக்குது. இதுவும் ஒரு பரபரப்பான விடயத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏனென்று சொன்னா இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு இனி காலக்கெடு கிடையாது. நீங்கள் இறுதியாக உங்களுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கணும். முக்கியமாக 2010 இருந்து 2015ஆம் ஆண்டு மட்டும் உங்களுடைய பேர்ல உங்களுடைய குடும்பத்தினுடைய பேர்ல என்னென்ன சொத்துக்கள் இருந்தது என்று சொல்லி சகல விவரங்களுமே கேட்கப்பட்டிருந்த நிலையில நேற்று இரவு பொழுது
போதில் மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், என்னட்ட கணக்கெடுக்க முடியாத சொத்து இருக்குது, அதை நான் கணக்கெடுக்கிறதுக்கு காலக்கேடு வேணும் என்று சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மஹிந்த தரப்பால மிக சூழ்ச்சியாக செய்யப்படுற ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது. இது தொடர்பிலையும் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் எப்படி இந்த வழக்கு விசாரணையை கையாள போகுது, என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இந்த அலெக்ஸனுடைய மரணத்தோடு தொடர்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட்ட இந்த பதவி உயர்வும் அதே போல இலங்கையினுடைய நீதித்துறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்குது, அவர் இன்னும் குற்றமற்றவர் என்று சொல்லி நிரூபிக்கப்படவில்லை. இருந்தாலும் அந்த போலீஸ் அதிகாரிக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியான பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்குது. இது பற்றியும் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் முன்னெடுக்க வேண்டிய கடப்பாடுகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலைல சந்திக்கிறேன். நன்றி.